Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல இன்னைக்கு இன்னொரு எபிசோட். நேற்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அது ஏன் உருவாருதுன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன ரெமெடிங்கிறதையும் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு நேர் எதிரான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விட மோசமானது ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன் தெரியுமா? ஐ ஃபீல் மை செல்ஃப் சுப்பீரியர், ஐ எக்ஸசைஸ் மை அத்தாரிட்டி, ஐ எக்ஸிபிட் மை சுப்பீரியர் நேச்சர், பட் வென் தட் சுப்பீரியாரிட்டி இஸ் சேலஞ்ச்டு பை எனி ஒன் அவுட் சைட் மீ, நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே துப்புக்கட்டியிருந்து கீழே விழுந்துடுறேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட ஈஸியாக திருத்திடலாம். ஆனால் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஐ ஃபீல் சுப்பீரியர், ஐ இன்சல்ட் அதர்ஸ், ஐ பனிஷ் அதர்ஸ், ஐ ரிமைன் டாமினன்ட் ஓவர் அதர்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி when other people are trying to diminish me, pull me down, என்னால் தாங்கவே முடியாது. ஸோ அப்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிற ஒரு குறை இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்ஃபீரியராக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும்பொழுது நமக்கு பயங்கர கோபம், எரிச்சல், ஆத்திரம், பழிவாங்கும் தன்மை எல்லாம் வருது. அப்போ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு நேர் எதிராக இருக்கா மாதிரி அதோடைய காரணங்களும் நேர் எதிராக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே என்னுடைய குறைகளாக காணாமல் அதை நிறையாக காண்பது மட்டுமல்லாமல், நீ ஒரு பிரில்லியன்ட் ஃபெலோ, நீ ஒரு டாமினன்ட் ஃபெலோ, நீ உனக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எங்கேயுமே யார்கிட்டையும் பணிஞ்சு போகாத, குனிஞ்சு போகாத, இப்படிலாம் சொல்லி 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 வளர்க்குறது ஒன்று. அடுத்தது ரெண்டு என்னன்னு கேட்டாக்க, தனக்கே இயல்பாக தன்னை மதிக்காமல் போயிடுவாங்களோ, நான் சத்தம் போட்டு பேசலைன்னா என்னை மூட்டைப்பூச்சியாக தேய்ச்சிடுவாங்களோ, நான் கொட்டினா தான் தேளா இல்லைனா பிள்ளைப்பூச்சியா, அதனால் கொட்டிக்கிட்டே இருப்போமா அப்படின்னு என்னன்னா, அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ் தான் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வரும். முதல்ல நாம் எகிரிடுறது, நாம் கத்துறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யாராவது அந்த கத்தலுக்கோ கூப்பாடு போடுறதுக்கோ அந்த கூச்சலுக்கோ அந்த டாமினன்ட் நேச்சருக்கோ பணியலைன்னு வரும்பொழுது நம்மளுடைய அந்த வீழ்ச்சி தடால்னு கீழே விழுந்துடும். அப்போ என்ன ஆயிடுது, இவ்வளோ பேருக்கு எதிர்க்க என்னுடைய அந்த டாமினன்ஸை அவன் சேலஞ்ச் பண்ணிட்டான், என்னுடைய அத்தாரிட்டியை அவன் கொஸ்டின் பண்ணிட்டான். ஸோ அவன் என்ன ஏதாவது பழி வாங்கணும், ரிமூவ் பண்ணணும் என்னுடைய லைஃப்லேருந்து, என்னுடைய விசினிட்டிலேயே அவன் வரக்கூடாது. இப்படிலாம் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்துடும். ஸோ ஃபீலிங் சுப்பீரியர் ஃபீலிங் இன்ஃபீரியரை விட டேஞ்சரஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். என்னன்னு கேட்டால், நான் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு தெரியாது. அது நம்ம நேச்சராக மாறிடும். அது ஒரு நெருடலாகவே தெரியாது. அது நல்லது தான், அந்த புல்லிங் தேவைன்னு ஆகிடும். அதுதான் இன்னும் டேஞ்சரஸ். ஸோ நான் எப்போவுமே இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவங்களை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். டு மேக் தம் அவுட், டு புல் தம் அவுட் ஆஃப் தட் மென்டல் ட்ரஃப். அது ஒரு பள்ளம், அது ஒரு ட்ராப், அதுலேருந்து வெளில வரணும். அப்போ வளர்ப்புலேயும் ப்ராப்ளம் இருக்குது. தன்னுடைய அந்த வெற்றியை அடைஞ்சே தீரணும், அப்படி அதுக்கு என்ன ஒன்றாலும் மோடு அண்டு அது வேஸ் அண்ட் மீன்ஸ் நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுற என்ன, நான் சுப்பீரியர் தான் அப்படின்னு நம்புகிற என்ன சேலஞ்சு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் எனக்கு எனிமி அப்படிங்கிற எண்ணம் வந்து, அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் சுப்பீரியரோ இன்ஃபீரியரோ நமக்கு உள்ளாக சென்று அனலைஸ் பண்ணி அதை த்ரெட் பேராக நம்ம அதை பார்த்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சம்பவங்கள், எந்தெந்த இடத்துல யாரிடம் எனக்கு இன்ஃபீரியராகவோ சுப்பீரியராகவோ ஃபீல் பண்ணுறேன்றதை பார்த்து ரிவர்சல் ஆக்டிவிட்டீஸில் நாம் ஈடுபடணும். ஸோ மென்டல் எயில்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம், வைரத்தால் அறுப்பது போல், முள்ளை முள்ளால் எடுப்பது போல், விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல், இந்த மனக்கோளாறுகளை மனதால் மட்டும் தான் சரிப்படுத்த முடியும்.
நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் அவுட்டர் என்வாயரன்மெண்ட் அதுக்கு உதவாது. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.